ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனுடைய கண்டினியூஷனாக இருக்கக்கூடிய ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட கண்டினியூஷனாக செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் எல் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட் இன் இட்ஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன். சரிங்களா? ஸோ இனிஷியலாக அது எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் மோஷன் இஸ் ஸ்டார்டட் பை கிவிங் ஈச் பாயிண்ட்ஸ் எ வெலாசிட்டி வி. கொடுத்தது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்தது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி கொடுத்தாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒய் ஆஃப் எக்ஸ் மாட்டியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. போன கொஷின் மாதிரியே தான். இப்போ பார்த்துட்டு இருக்க கொஷின் எல்லாமே வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ வழக்கமாக என்ன செய்யணும், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. 4 பவுண்டரி கண்டிஷன்ஸ். அவங்களே கொஸ்டின்லேயே ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, இனிஷியலி அட் ரெஸ்ட் இன் இட்ஸ் ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது, அது அவ்வளோதான். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் இதான் 0, இது வந்து எல். இந்த எல் லென்த்துடைய ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. சரிங்களா? கரெக்டாக அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நம்ம. அதனால் ஸ்டார்டிங் பாயிண்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. சரிங்களா? ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும், ஒய் ஆஃப் 0, t, அதாவது 0 அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, t எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்காது, 0 தான். ஸ்ட்ரிங் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி மேலே பார்க்க இழுத்துட்டு விட போகிறோம் நம்ம. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பட் வைப்ரேட் ஆகிறப்ப இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் அதே இடத்துல தான் இருக்கும், இந்த லாஸ்ட் பாயிண்ட் அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒய் ஆஃப் எல், t, லாஸ்ட் பாயிண்ட்டில் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 0 தான் இருக்கும் ஃபார் ஆல் t, 2 கண்டிஷனுமே. சரிங்களா? தேர்ட் கண்டிஷன், இன்பிட்வீன் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ். சரிங்களா? அது எக்ஸுங்கிற பாயிண்ட்டை நான் இனிஷியலாக இழுத்து எங்கேயாவது வச்சுருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படியே தான் இருக்குது. எக்ஸுங்கிற பாயிண்ட் இனிஷியலாக வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான மூவ்மெண்ட்டும் அதில் இல்லை. அதனால் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் பாயிண்ட் எக்ஸ் டைம் 0வாக இருக்கிறப்ப, டைம் 0. சரிங்களா? அதான் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் எந்த விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை, அது அப்படியே இருக்குது. ஸ்ட்ரிங் வந்து அப்படியே நீளமாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஃபார் ஆல் எக்ஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் இனிஷியலாக உள்ள வெலாசிட்டி, அதன் மீது ஒரு வெலாசிட்டி செயல்படுது. அந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா 0லேருந்து L/2 வரைக்கும், அதாவது 0லேருந்து L வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம்ல, 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. L/2 வரைக்கும் Cx அப்படின்னு அப்ளை ஆகும். L/2க்கு அப்புறம் L வரைக்கும் C இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிஷன் 4ஆவதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி சூட்டபிள் சொல்யூஷன் என்ன செய்வோம், ஒய் ஆஃப் எக்ஸ், t ஈக்குவல் டு a cos px ப்ளஸ் b sin px c cos p/t ப்ளஸ் d sin p/t எடுத்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் 1 அப்ளை பண்ணுவோம். கண்டிஷன் 1 அப்ளை பண்ணி அதுலேருந்து a ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை திரும்ப 1வது ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைம் இல்லாமல் போயிடும். செகண்ட் டைம் b sin px இன்ட்டு சம்திங் மட்டும் இருக்கும். சரிங்களா? அதில் செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். p ஈக்குவல் டு n/l அப்படின்னு கிடைக்கும். அதை திரும்ப செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா அதில் கிடைக்கிற டைமை கொண்டு தேர்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி, தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சரிங்களா? ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற வெலாசிட்டி இருந்தால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எதுவுமே மாற்றம் கிடையாது, அப்படியே தான் இங்கே வரும். ஸோ அதனால் நான் அதை எதையுமே இங்கே எழுதலை. சி அபோவ் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொல்லி முடிச்சிட்டேன். பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் முந்தின ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன். அந்த இதுலேயே மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்போம். அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஒய் ஆஃப் எக்ஸ், t ஈக்குவல் டு சம்மேஷன் bn sin n/x/l sin n/at/l. சரிங்களா? அங்கே எல்லாமே எக்ஸ் வச்சு இருக்கிறதுனால n/x முடிச்சிருப்போம். இங்கே வந்து எல் வச்சு எழுதுறதுனால n/x/l n/at/l அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். அவ்வளோ வித்தியாசம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா 4வது ஈக்குவேஷனை நான் இப்போ 4வது ஈக்குவேஷனில் 4வது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி 3 ஈக்குவேஷனில் 3 கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இப்போ 4வது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் 4th ஈக்குவேஷன். இதை ஒன்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோ ஒய் பை டோ டி ஆஃப் எக்ஸ், t ஈக்குவல் டு சம்மேஷன்
bn அப்படியே இருக்கும். நம்ம t-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த bn sin n by x by l அப்படியே இருக்கும். இந்த சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos n by at by l. அதுக்கப்புறம் t-யோட கோஎஃபிஷியன்ட் n by a by l வந்து கீழே வரும். ஸோ அதை அப்படியே என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷனில் வரும். n by a by l மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த y by dou t of x, t equal to summation. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு bn இருக்குது, இங்கே ஒரு n by a by l இருக்குது. இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இந்த bnனும் இந்த n by a by lலும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன், முன்னாடி மொத்தமாக எழுதிக்கிறேன். பாக்கி இருக்கிறது sin n by x by l ஒரு cos n by at by l. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் கண்டிஷன் 4 அப்ளை பண்ணுறேன். கண்டிஷன் 4 வந்து என்ன சொல்லுது பாருங்கள், dou y by dou t of x, t x, 0 x, t இருக்குன்னு இடத்துல t-க்கு பதிலாக 0 போடுறப்ப என்னோட ஃபங்க்ஷன் இப்படி ரெண்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோர்த் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் என்னுடைய இந்த எபோ ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் இந்த t-க்கு பதிலாக நான் 0 யூஸ் பண்ணணும். சரிங்களா? t-க்கு பதிலாக 0 போட என்ன ஆகும், இந்த கேஸ் அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும். இங்கே இந்த t-க்கு பதிலாக 0 வரும். 0 வரப்போ காசுக்குள்ளே இருக்கிற எல்லா டேமும் 0 ஆயிரும். ஸோ அது cos 0 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? cos 0. cos 0வோட வேல்யூ எவ்வளவுனா 1. ஸோ அடுத்த லைனில் cos 0 இல்லாமல் இருக்கிறோம். பாக்கி இருக்கிற இந்த 3 டேம் மட்டும் இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் dou y by dou t of x, 0க்கு பதிலாக உங்களுக்கு கொடுத்த ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷனில் இங்கே எழுதினோம் இல்லையா, cx c into l minus x. அதை இந்த dou y by dou t க்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் எழுதியிருக்கேன். cx c into l minus x for 0, l by 2, l by 2, l அப்படிங்கிற இன்டர்வலில். இப்போ வழக்கம் போல் என்ன செய்யுங்க, இந்த bn into n by a by l ஸ்மால் bn அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னு சொன்னால் இந்த மொத்த செக்மெண்ட் என்ன ஆயிரும் பாருங்க, இதுக்கு பதிலாக ஸ்மால் bn sin n by x by l. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, இந்த bn கண்டுபிடிக்கிறது தான். இப்போ திட்டத்தட்ட இந்த ரைட் ஹேண்ட் சைடை பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ சமேஷன் bn sin n by x by l அப்படிங்கிறது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ். இதில் bn கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 2/l integral 0 to l f of x sin n by x by l into dx. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ bn equal to 2/l. இப்போ f of x யார், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் f of x. f of x 0 to l அப்படிங்கிற இன்டர்வலில் ரெண்டாக பிரிக்கணும். 0 to l by 2 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், l by 2 to l வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இந்த இன்டர்வல் ரெண்டாக பிரியும். 0 to l by 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், l by 2 l வரைக்கும் ஒரு இன்டர்வல். 0 to l by 2 வரைக்கும் f of x க்கு பதிலாக cx, இந்த sin n by x by l அப்படியே இருக்கும், இந்த dx அப்படியே இருக்கும். ப்ளஸ் l by 2 to l செகண்ட் ரேஞ்சில் l by 2 to l f of x க்கு பதிலாக c into l minus x sin n by x by l into dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நமக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இதில் ஒரு c இருக்குது, இதில் ஒரு c இருக்குது. ஸோ c-யை காமன் எடுத்து மொத்தத்தில் வெளியில் கொண்டு போயிடலாம். 2c by l அப்படின்னு ஆயிடுது. பாக்கி இருக்கிறது x sin n by x by l ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்கும், l minus x sin n by x by l செகண்ட் இன்டர்வல். ரெண்டுமே sin n by x by l காமனாக இருக்கும். அதைத்தான் நம்ம v அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம். நம்ம uv மெத்தடில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலை பொறுத்தவரைக்கும் u வந்து x, v வந்து sin n by x by l. செகண்ட் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் l minus x வந்து u, sin n by x by l v. ரெண்டுலேயுமே sin n by x by l v இருக்கிறதுனால அதை நடுவில் நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட யூவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். யூ வந்து எக்ஸ். ஸோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே யூ வந்து எல் மைனஸ் எக்ஸ் செகண்ட் இன்டெக்ரலில் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் எல் 0 ஆயிரும், -1. 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 டைம் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ v1 ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணால் சைன் ஆனது மைனஸ் காஸ் அப்படின்னு ஆயிரும். மைனஸ் காஸ் n by x by l. இந்த n by l கீழே வரும். சரிங்களா? அதோட தலைகீழ் எடுத்தோம்னா l by n by அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிடும். அதே மாதிரி இன்னொரு டைம் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த காஸ் வந்து sin n by x by l ஆகும், பை ஒரு n by l வரும். ஸோ தலைகளாகி முன்னாடி வரப்போ முன்னாடி ஆல்ரெடி ஒரு l by n by இருக்குது, அதோட சேர்ந்து l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது, எல்லுக்கு ஸ்கொயர், n-க்கு ஸ்கொயர், பைக்கு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எப்படி பாருங்கள், u v1 u dash v2. அதே மாதிரி u v1 u dash v2 ரெண்டு இன்டர்வலுக்குமான சேர்த்து. ஓகேங்களா? ஸோ 2c by l காமனாக வெளியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள், u v1 மைனஸ் u dash v2 போட்டுட்டு 0லேருந்து l by 2 வரைக்கும். சரிங்களா? 0லேருந்து l by 2 வரைக்கும். அடுத்து u v1 மைனஸ் u dash v2. இது பார்த்தீங்கன்னா l by 2லேருந்து l வரைக்கும். சரிங்களா? இது 0 to l, இது வந்து l by 2லேருந்து l வரைக்கும். நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஒரு செகண்ட். l by 2லேருந்து l வரைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 2c by l இங்கே இருக்கும். ஸோ இந்த மைனஸ் l by n by முன்னாடி கொண்டு போயிட்டேன். இந்த x இங்கே வரும், cos n by x by l இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1 தான் விட்டுறலாம். l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் sin n by x by l ஃபார் 0 to l.
ஓகேங்களா 0 to L by 2 ஃபர்ஸ்ட் கேஸ். அது செகண்ட் கேஸில் அதே மாதிரி இந்த மைனஸ் எல் பை என் பை முன்னாடி கொண்டு போயாச்சு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு தான் இருக்குது காஸ் என் பை எக்ஸ் பை எல் அது மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை எக்ஸ் பை எல் ஃபார் எல் பை 2 to எல் எல் பை 2லேருந்து எல் வரைக்கும் ரைட் ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நான் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன் 2c by எல் அப்படியே வெளியில் இருக்கும் ஓகேவா 2c by எல் வெளியில் இருக்கும். இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஹோல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதோடைய அப்பர் லிமிட்டு சரிங்களா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் அதில் எழுதுகிறேன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எல் பை 2ன்னு போட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போடுவேன் எல் பை 2 ஸோ இந்த எல்லு கேன்சல் ஆகிடும் என் பை பை 2ன்னு ஆயிடும் சரிங்களா. ஸோ பாருங்கள் மைனஸ் எல் பை என் பை இங்கே ஒரு எல் பை 2 போடுவோமா இந்த எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போட்டோம்னா எல் ஸ்கொயர் பை 2n பை மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை இது வந்து காஸ் என் பை எல் பை 2 ஆகும் எல் கேன்சல் ஆகி என் பை பை 2ன்னு ஆயிடும் ஓகேங்களா. இங்கே n பை 2 போடலாம் சரிங்களா எல் பை 2 போட்டோம்னா எல் கேன்சல் ஆகி என் பை பை 2ன்னு கிடைக்கும் மித்தெல்லாம் அப்படியே இருக்கும் அப்போ எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2 ஓகேவா அப்பர் லிமிட் இவ்வளோ தான். தென் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும் ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் சைன் 0 ஸோ கம்ப்ளீட்டாக செகண்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ அப்போ அந்த ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடுதுங்க ஓகே ரைட். அடுத்து இந்த செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல் அப்ளை பண்ணுறப்ப எல் மைனஸ் எல் 0 ஆயிரும் அப்பர் லிமிட் எல் மைனஸ் எல் 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் இதுக்கு ஒரு தனி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் செகண்ட் இன்டர்வலுக்கு தனி ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அதில் அப்பர் லிமிட்டுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு லோயர் லிமிட்டுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதில் அப்பர் லிமிட் போடுறப்ப ஃபஸ்ட்டு டைம் 0 ஆகிடுது செகண்ட் டைமில் இங்கே எல்லுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லும் கேன்சல் ஆகி சைன் என் பை அதுவும் 0 ஆயிடும் அப்போ செகண்ட் கேஸும் ஃபுல்லாக 0 ஆகிடுது ஓகே. தென் மைனஸ் இப்போ எல் பை 2 யூஸ் பண்ணுறப்ப மைனஸ் எல் பை என் பை எல் மைனஸ் எல் பை 2 சரிங்களா எல் மைனஸ் எல் பை 2 ஒரு எல் பை 2 தான் கிடைக்கும். ஸோ அதோடு சேர்த்தோம்னா எல் ஸ்கொயர் பை 2n பை மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை காஸ் அங்கே எழுத மாதிரி தான் காஸ் இந்த எக்ஸுக்கு பதில் எல் பை 2 போடுவோம் எல் கேன்சல் ஆகி என் பை பை 2 காஸ் என் பை பை 2 மைனஸ் இங்கே அதே மாதிரி எல் பை 2 போட்டோம்னா எல் கேன்சல் ஆகி சைன் என் பை பை 2 வரும் முன்னாடி இருக்க டைம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே லோயர் லிமிட் மட்டும் தான் நமக்கு இருக்குது செகண்ட் கேஸில். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை காஸ் என் பை பை 2 ஒன்று இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை காஸ் 2n பை பை 2 இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம் பாக்கி இருக்கிறது ஒரு எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2 இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா இந்த மைனஸ் உள்ளே வரப்போ இது ப்ளஸ் ஆயிரும் அகைன் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2 ஸோ ரெண்டாவது சேர்ற பேர் ஆகும் 2 டைம்ஸ் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை 2 வெளியில் கூட சேர்ந்ததுன்னா 4 டைம்ஸ் 4c பை எல் இருக்கு இல்லையா எல் இங்கே ஒரு எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2 வரும் இந்த எல் ஸ்கொயர் கட் பண்ணியாச்சுன்னா பாக்கி ஒரு எல் இருக்கும். அப்போ பிஎனோட வேல்யூ 4c பை என் ஸ்கொயர் 4c எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2. இப்போ ஸ்மால் பிஎன் அப்படிங்கிறது என்னது கேபிட்டல் பிஎன் இன்ட்டு என் பை பை எல்னு சொல்லி ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஸ்மால் பிஎனுக்கு பதிலாக கேபிட்டல் பிஎன் போட்டு கேபிட்டல் பிஎன் என் பை ஏ பை எல் போட்டோம்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கேபிட்டல் பிஎன் மட்டும் தான் வேணும் அதை மட்டும் வச்சுட்டு என் பை ஏ பை எல் அந்த பக்கம் போகிறப்ப எல் பை என் பை ஏ அப்படின்னு போகும். இப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தோம்னு சொன்னால் 4c எல் ஸ்கொயர் பை என் கியூப் பை கியூப் ஏ இன்ட்டு சைன் என் பை பை 2 இந்த கிடைச்ச கேபிட்டல் பிஎனோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அதுதான் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.